என்னடா இது எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு முடின்னு நினைக்கிறேன். இது ஏதோ இந்த ஆலந்தூர் ரோடை பிடிச்சி அண்ணா சாலையில் ஏறிடலாம். ஆனால் அவன் சுற்றி காட்டுறான். ஃபஸ்ட் ஆர்டரு ஓரளவு பெருசு. ஆனால் இந்த சைட்லாம் வந்ததே கிடையாது. நான் ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே தான் வந்து இண்டி கியூப் இங்கே தான் வந்து பிக்கப் பண்ணேன். Reviewing it every day and say to yourself, it's not over until I win. ஹாய் கைஸ், இனிமேல் வந்து ஓரளவு ரெகுலராக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் கைஸ். அதனால தான் கிளம்பிட்டேன். காலையில் மணி இப்போது 10:00 ஸோ எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி வந்து டெலிவரி வேலை தான் கைஸ் ஓட்ட போகிறேன். அதான் நார்மலாக வீடியோ போடாமல் இருக்கேன்ல, ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ரெகுலராக போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஓட்ட போகிறேன்னா, போர்ட்டர் தான் கைஸ் ஓட்ட போகிறேன். தமிழ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று நைட்டு தான் வந்து டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணேன். பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் பார்த்தா நீங்கள் ஓட்டலாம் அப்படின்னு வந்துருந்துச்சு. வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க கைஸ். கோ ஆன்லைன். ஓகே, ஆன்லைனில் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் போனால் கோ ஆஃப்லைன் வந்துடும் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணேன். யூ ஆர் லேட். என்னடா இது எடுக்கிறதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு கைஸ். வெயிட் பண்ணியிருந்தால ஃபஸ்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஆர்டர் வர்றதுக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணால் இவ்வளோ லேட் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது, அதனால் எனக்கு தெரில. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அடுத்து ஒரு 64 ரூபா ஆர்டர் வந்துச்சு. இங்கே வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து பிக்கப் பண்ணிட்டு கேகே நகர் போனோம். பட் நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன், இது நான் லொக்கேஷனுக்கே போகாமல் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறல ஸ்டார்டர் ட்ரிப்பு கொடுத்துட்டேன். அதோட இது கஸ்டமர் இதே காட்டில் போய் ட்ராப் லொக்கேஷனில் காட்ட இருந்துச்சு. என்னடா இது தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை முன்னாடி வந்து மேப் போட்டேன். மூர்த்தி ஸ்ட்ரீட்னு காமிச்சிட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த இதை கிளியர் பண்ணாமல் வச்சுருந்தேன். நல்ல வேலை அதுக்கு நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ஆர்டர் எடுத்துருக்கவே முடியாது. வந்து அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது அந்த தெருவுக்கு வந்துட்டு. நல்ல வேலை கஸ்டமர் கரெக்டாக வெளியே நின்றாப்பில். இந்த ஒன்று இந்த மாதிரி சொன்னார். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் விட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தாப்புல. அதை எடுத்துகிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ எடுக்கிற. எனக்கு சரியான கடுப்பாகி போச்சு. என்னடா இது ஃபஸ்ட் ஆளே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேருந்து கேகே நகர் தான் ட்ராப்பு. நான் போயிட்டு இங்கே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே தான் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். கேகே நகரில் ஹாஸ்பிட்டல் தான் இது. கால் பண்ணி கேட்போம். ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் போய் கொடுத்துட்டு வரேன். இங்கே கேகே நகரில் ஹாஸ்பிட்டலில் பி பிளாக்கில் போயிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. ஆர் யூ ஷூர் என்ட்ரி? ஓகே, 64 ரூபா கேஷ் கலெக்ட் பண்ணியாச்சு. 5 ஸ்டார் கொடுப்போம். இதுக்கு வந்து 7 ரூபா எடுத்துருக்காங்க கைஸ். 56 ரூபா. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து உள்ள கேகே நகருக்கு 4 கிலோமீட்டருக்கு 56 ரூபா. இல்லை இன்சென்டிவ்லாம் கிடையாது. நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு எனக்கு வந்து இன்சென்டிவ் தான் பழக்கமாகுது. பட் இதில் இன்சென்டிவ்லாம் இருக்கா என்னன்னு தெரில. மேக்ஸிமம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்சென்டிவ்லாம் இல்லை. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்ல, அப்படியே வெளியே உட்காந்துருந்தேன். ஆர்டர் அடுத்து ஒரு 64 ரூபா ஆர்டர் வந்துச்சு. பட் நமக்கு தான் வந்து டக்குன்னு எடுக்க முடியாது, வேறு ஒருத்தர் எடுத்துட்டான். அடுத்து டக்குன்னு ஒரு 94 ரூபா ஆர்டர் வந்துச்சு. இப்போ இங்கேருந்து கேகே நகரில் நிற்கிறேன்னா, இங்கேருந்து எம்ஜிஆர் நகர் பிக்கப்பு பண்ணிவிட்டு கிண்டியில் ட்ராப்னு நினைக்கிறேன். கிண்டினா போட்டுருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு போட்டுருந்துச்சு. கிண்டி தான். சரி போய் பிக்கப் பண்ணோம். 94 ரூபா போட்டுருந்துச்சு இந்த ஆர்டருக்கு. ஸோ நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தான் ஓட்டுறா அப்படின்ட்டு. நான் பெரிய ஆர்டராக வரும்னு நினச்சேன். சின்ன ஆர்டராக வருது. இனிமேல் தான் வருமோ இல்லை ரெகுலராக ஓட்டினாதே பெரிய ஆர்டர்லாம் போடுவாங்களா என்னன்னு தெரில எனக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா எந்த வீடுன்னு தெரிலையே. கரெக்டாக வந்துட்டு லொக்கேஷனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். 2வது ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ என்னதுன்னா லேப்டாப் சார்ஜரு. ஃபஸ்ட் ஆர்டர் இப்படி தான் இது. நான் பிக்கப்பே பண்ணாதான் ஸ்டார்ட் ட்ரிப்பு கொடுத்துட்டேன். இப்போ கரெக்டாக கொடுப்போம். ஸ்டார்ட். ஓகே, இப்போ தான் இதான் வந்து ட்ராப்பு. 5 கிலோமீட்டருக்கு 94 ரூபா போட்டிருந்தாங்க. இது ஷார்ட்கட் இருக்குமே. ஸ்விக்கி ஓட்டும்போது இதுக்கெலாம் ஷார்ட்கட் இருந்துச்சு. இது கொஞ்சம் சுற்றி காமிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் அது ஷார்ட்கட்லாம் இருக்குது எனக்கு தெரியும். ஆனால் ஏன் மேப் இவ்வளோ லென்த்தாக காட்டுறான்னு தெரில. பிரச்சனை இல்லை. நான் அந்த ஈக்காட்டு தாண்டினதுக்கப்புறம் இங்கே ஷார்ட்கட் எடுத்து போயிடுவேன். இந்த ஆலந்தூர் ரோடை பிடிச்சி அண்ணா சாலையில் ஏறிடலாம். ஆனால் அவன் சுற்றி காட்டுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ ஏன் மேப்பில் இப்படி காட்டுறான்னு தெரில. அவ்வளோ அண்ணா சாலையை சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் ஸ்டார்ட்டாக வந்ததுனால ஒரு 600 மீட்ரு வந்து கம்மியாக வந்துட்டேன். ஏன் இப்படி காட்டுறான்னு தெரியலையே. கிண்டி கிட்ட வந்துட்டேன். கிண்டி பஸ் ஸ்டாண்டு.
ஏதோ நமக்கு ஏதோ லோக்கல் கிண்டிலாம் நமக்கு தெரிஞ்ச ஏரியான்றனால நான் கட் அடிச்சு வந்துட்டேன். இது தெரியாத ஏரியாலாம் ஆர்டர் போட்டான்னா இந்த மாதிரி தான் சுற்றி போடான்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் நமக்கு ரூட்டு தெரியாது, பெட்ரோல் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், இறங்கியாச்சு, பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிக் ஸ்பேஸ்னு ஒரு கம்பெனி இங்கே தான் வந்து கொடுத்தேன் சார்ஜரு. 94 ரூபா, 100 ரூபா பண்ணிட்டாப்புல. கன்ஃபார்ம் கேஷ் கலெக்டட். இதுக்கு வந்து 6 ரூபா எடுத்துருக்கான். 6 ரூபா எடுத்துருக்கான். இதுக்கு 87 ரூபா நமக்கு. ஆனால் புதுசாக இருக்குது ஓட்டுறது, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறதுனால. இப்போ ஓட்டினா பழகிரும். வேலட் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் 14 ரூபா. இப்போ அதுக்கு ஒரு 7 ரூபா ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது, இதுக்கு ஒரு 6 ரூபா, ரெண்டும் சேர்த்து 14 ரூபாயில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம் அடுத்த ஆர்டருக்கு. எங்கே போகிறான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெளியே போயிடும் இந்த இடத்த விட்டு. இப்போ தான் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வெளில வந்தேன்ல, வெளியே வந்துட்டு இருக்கும்போதே 146 ரூபா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருந்தான். எங்கே எவ்வளோ அதை பார்க்கல நான். ட்ராப் வந்து பூந்தமல்லின்னு போட்டுருந்துச்சு. 146 ரூபா. சரியாக பார்க்கல, எவனும் தூக்கிடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டேன். 146 ரூபா ஆர்டரு. சுற்றி போனால் 4.5 கிலோமீட்டர் காட்டுறான். சுற்றிலாம் நம்ம போக முடியாது, அதனால் எப்படியே போயிட்டு வந்த ரூட்லேயே தான். கொஞ்சம் ஒன் வே தான் இது. அப்படியே ஷார்ட்கட்டில் அப்படியே போயிட்டோம்னா நமக்கு பெட்ரோல் ஓரளவு சேவ் ஆகும். தெரிஞ்ச ரூட்னால நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து இப்போ வேறு ஏரியாலலாம் இருந்தேன், எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் சுற்றி தான் போய்கிட்டு இருப்பேன். எவ்வளவோ பெட்ரோல் லாஸ் ஆகும். என்ன பண்ண போகிறேன்னே தெரில. இதெல்லாம் நம்ம பழக்கமான ஏரியா. கிண்டி, சைதாப்பேட்டை, அசோக் பில்லரு, டி நகர், நுங்கம்பாக்கம், இதெல்லாம் நம்ம பழக்கமான ஏரியானால நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். தெரியாத ஏரியாவில் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. சுற்றி போக போகிறேன். இங்கே தான் வந்து இண்டி கியூப், இங்கே தான் வந்து பிக்கப் பண்ணேன். எங்கே போகணுன்னா வேலப்பன் சாவடி போட்டிருக்கு. இங்கேருந்து 12 கிலோமீட்டரு. இதில் ஷார்ட்கட்லாம் பண்ண முடியாது, ஒரே ரோடு தான். போரூர் தாண்டி தான் போகணும். கைஸ், நான் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இதில் பழக்கம் இருக்கான்னு கேட்டால், நான் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஸ்விக்கி இருக்குல்ல, ஸ்விக்கியில் ஜீனி ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்சல் ஆர்டர் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் ஒரே ஆர்டராக போடுவான். பெரிய ஆர்டராக ஒரு 300 400 ரூபா அந்த மாதிரி போடுவான். பட் என்ன போயிட்டு ரிட்டன் ஆர்டர் திருப்பி கொடுக்க மாட்டான். ரிட்டன் ஆர்டருக்கு திரும்பி வரணும், டி நகர் ஜோனுக்கு திரும்பி வரணும். அதே ஒரு கடுப்பு. பட் இதில் பரவாயில்ல. இப்போ நம்ம எங்கே போகிறோமோ அங்கேருந்து ரிட்டன் ஆர்டர்லாம் வந்து போடுவானா என்னன்னு தெரில. இப்போ நான் போகிறேன், வேலப்பன் சாவடி போகிறேன். அங்கே போடுறாங்களா என்னன்னு தெரில எனக்கு. இது இந்த ரூட்டு கூட தெரியும், போரூர் இந்த ரூட்டும் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஆனால் இதில் ஷார்ட்கட்லாம் பண்ண முடியாது, ஒரே ரோடு தான். அதில் வேறு மெட்ரோ வேறு இடிஞ்சு விழுந்துருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. 2 தடவை நியூஸ் பார்த்துட்டேன், மேலே இருந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஒரு மெட்ரோ நல்லா இருக்குல்ல, பல தடவை பார்த்துட்டேன். சரி வீடியோ எடுக்கிறேன்ல, ஒரு தடவை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓட்டினது அதை எடுத்து பெட்ரோலே போடல, ஆஃப் ஆகி தொலைஞ்சிட போகுது. ஓகே. நான் அது எவ்வளோ பெட்ரோல் ஓடுது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஒன்றுமே தெரில. டக்குன்னு ஏதோ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் 3 நாள் போட்டோம். கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கொஞ்சம் எத்தனை கிலோமீட்டர் போடுறோம், எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், எத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் போடுறோம், ஒன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பர்ஃபெக்டாக சொல்கிறேன். எந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். இப்போதைக்கு புதுசாக தான் நான் ஓட்டுறேன், அதனால் ஃப்ரீயாக விட்டுருலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, சரி சேனலில் வந்து வீடியோ போடலாம் இன்னைக்கு கொஞ்சம் ரெகுலராக அப்படின்னு போடுறப்போ, சரி நம்ம டெலிவரி இது பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஓகே, அது ஒரு சேனலில் கொஞ்சம் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிவரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் என்ன டெலிவரி ஓட்டுறது, நான் கரண்ட்டில் வந்து ஸ்விக்கி தானே ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி ஸ்விக்கி ஓட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஸ்விக்கி வந்து உண்மையிலே நிறைய பேர் ஓட்டிட்டாங்க. ஏன்னா யூடியூப்லேயே அது வந்து ஒரு போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நிறையா பேர் ஓட்டிட்டாங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம். பட் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பர்சனல் என்னோட தாட்டு. விளாகிங்க்கு வந்து ஸ்விக்கி செட் ஆகுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகுது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் டி நகர் ஜோனு, ஓகேவா, டி நகர் ஜோன்னா நான் திருப்பி நான் டி நகருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த சரௌண்டிங்குள்ளே டி நகர், நுங்கம்பாக்கம், அசோக் பில்லரு, சைதாப்பேட்டை இதுக்குள்ளே தான் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதே இடத்துல சுற்றிக்கிட்டு அதே இடத்துல வியூவை காமிச்சிக்கிட்டு அது அவ்வளோவா பார்க்குற உங்களுக்கே நல்லா இருக்காது. அதனால தான் வந்து சரி நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் வந்து ரேபிடோ, இது போர்ட்டர், இது ரெண்டுமே வந்து சென்னை உள்ள எங்கே இருப்போம்னே தெரியாது. டெய்லி சுற்றுன மாதிரி ஆச்சு, ஒரு 4 இடம் காமிச்ச மாதிரி ஆச்சு, வீட்லேயும் வேறு இடத்துல காமிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதான் நான் இது செலக்ட் பண்ணேன். ஸோ ஜொமேட்டோ அப்படி தான், செப்டோ அப்படி தான். நான் 3மே ஓட்டியிருக்கேன். 3மே வந்து விளாகிங்க்கு வந்து செட்டே ஆகாது கைஸ். என்னோட பர்சனல் தாட் இது. அதனால தான் சரி அது வேணாம்
நம்ம வந்து இதுவே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டரும் ரேபிடோ எடுத்துருக்கேன். இப்போ வர போர்ட்டர் ஆர்டர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரேபிடோவில் ஒரு ஆர்டர் கூட வரல மீன்ஸ் நான் வந்து பைக் டாக்ஸிலாம் எடுக்க போகிறதில்ல. அதையும் இப்போ சொல்லிடுறேன், பைக் டாக்ஸிலாம் எடுக்க போகிறதில்ல, ஒன்லி பார்சல் மட்டும் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வண்டி போலீஸ்கிட்ட மாட்டியிருக்கு, அந்த பயம் நமக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால் வேணாம், இதுக்கு மேலே வந்து இந்த பைக் டாக்ஸி இந்த சவாசமே வேணாம். அது எப்படி பைக் டாக்ஸி ஒட்டி தான் மாட்டினேன் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நான் பைக் டாக்ஸி ஒட்டிலாம் மாட்டல. ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட மிட் நைட் வந்து புளியந்தோப்பு பிரியாணிக்கு சாப்பிட போனோம். அப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ கூட அந்த போலீஸ் நிற்கிறாங்க பாருங்க. நல்ல வேளை நம்மளுக்கு கேட்க பிடிக்கல. அப்போ ஒரு தடவை நான் மிட் நைட் வந்து புளியந்தோப்பு பிரியாணி சாப்பிட போகிறோம். என் வண்டியில் 3 பேர். அன்னைக்குன்னு பார்த்து நைட்டு ஓவர் ரைடு போலீஸ்காரங்களாம் வந்து செக் பண்ணியிருந்தாங்க. சரி போயிடலாம், போகும்போது தெரிஞ்சிருச்சு எல்லா ஒவ்வொரு சிக்னல்லையும் நிற்கிறாங்க. சரி ஏதோ கஷ்டப்பட்டு போயாச்சு, என் வண்டியில் 3 பேர் வச்சுட்டு போயாச்சு. திருப்பி வரும்போது மாட்டிக்கிட்டேன். 3 ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, வண்டி கிடைக்காது, காலையில் வந்து காசை கட்டிட்டு ஃபைனை கட்டிட்டு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஒரே இதாக எதுவுமே பேசல. நான் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறேன், நானும் என் ஃப்ரெண்டு கெஞ்சி பார்க்குறோம், வாய்ப்பே இல்லை. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 3 மணி வரை, நைட்டு 3 மணி வரை அங்கேயே நின்றோம், வண்டி தரவே இல்லை, ஸ்டேஷனில் கொண்டு போய் போட்டாங்க. அதோட சரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஆட்டோ புக் பண்ணி ரூம் போயிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் அங்கே ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். எனக்குலாம் சரியான எப்படி சொல்கிறது, ஒரு அப்செட் ஆகி போச்சு. ஏன்னா நமக்கு வந்து வண்டி தான் முக்கியமே, நம்ம பொழப்பே வண்டியில் தானே இருக்குது. அப்படின்றப்போ வண்டி இல்லாதப்போ எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, அழுகாத குறை தான் சொல்லப்போனால். ரொம்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன், என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து முடிவு பண்ணேன், இனிமேல் வந்து நைட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நைட்டு எடுக்கிறே கிடையாது. வேலையை முடிச்சோமா, ரூமில் கொண்டு வந்து போட்டோமா, வண்டியை அப்படியே விட்டுருது. அதனால தான் எனக்கு கொஞ்சம் திகிலாகவே இருக்குது பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு. தேவையில்லாமல் எதுக்கு, நம்ம பொழப்பே இதுதான். அதனால் இதில் தேவையில்லாமல் வந்து வண்டியை கொடுத்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அலையே வச்சுக்கிட்டு அதோட நல்லா இருக்குது கைஸ். அதனால தான் நான் வந்து பைக் டாக்ஸியை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ காசு கிடைச்சாலும் நம்ம போதும். நான் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது விளாக் எடுக்கிறேன், அதை அப்லோட் பண்ண போகிறேன், ரெகுலராக என்னை அப்லோட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இது ஒரு 1.5 வருஷமாக சுற்றி ஓட்டியிருக்கேன். இந்த சைட்லாம் வந்ததே கிடையாது நான். ஸோ அதான் நான் வந்து போர்ட்டர் செலக்ட் பண்ணதுக்கு ஒரே காரணம் இதுதான். பார்க்காத இடம் எவ்வளவோ இருக்குது சென்னையில். அதனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு இதை ஓட்டலாம். மொத்த சென்னை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம சுற்றினது ஒரு 5 ஏரியாக்குலாம் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கோம். போரூர் வந்திருக்கேன், ஆனால் அந்த சைடில் நான் வந்ததே கிடையாது. 136 ரூபா 128 ரூபா எடுத்திருக்கான், எனக்கு கொடுத்துருக்கான். வேலெட் வந்து 7 ரூபா எடுத்திருக்கான் இதுக்கு. ஸோ கஸ்டமர் வந்து 150 ரூபா பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுவோம் அடுத்த ஆர்டர் வருதான்ட்டு. ரைஸ் உடனே அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. எவ்வளோ, 79 ரூபா ஆர்டரு. பிக்கப் வந்து 2 கிலோமீட்ரு, ட்ராப் வந்து போரூர் அம்பாள் நகர். என்ன இங்கேயே சுற்று விட்றான், திருப்பி ஜோனுக்கெலாம் கூப்பிட மாட்டான் போல. நான் ஸ்விக்கி நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க அதை பிக்கப் பண்ண போகலாம். ரைஸ் இது வந்து 4வது ஆர்டரு. ஃபஸ்ட் ஆர்டரு ஓரளவு பெருசு, இது வரை சின்ன சின்ன ஆர்டராக கொடுத்துருந்தானா, இப்போ பெரிய ஆர்டரு. இப்படி தான் பேக் பண்ணணும். கொஞ்சம் வளைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே தான் ஃபஸ்ட் ஆர்டரு. ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு கிளம்புறேன். ட்ராப் லொக்கேஷன் வந்து காசு தரேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ராப் எவ்வளோ தூரம் பார்ப்போமா. ஸ்டார்ட் ட்ரிப். மறுபடியும் இந்த தப்பை பண்ணவே கூடாது. நான் ஒரு தடவை தான் மிஸ் ஆகும். மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். 3 கிலோமீட்ரு. குமுதம் ஸ்ட்ரீட் கரெக்டு. நான் எப்போவுமே இப்படி பார்த்துக்கிறேன், இதில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு இதில் பேரில் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு கரெக்டாக நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன். அது பழக்கம் எனக்கு. என்ன பல தடவை அனுபவப்பட்டாச்சு. போயிட்டு அடுத்த தடவை கொண்டு போய் விட்டுருவான் அந்த மேப்பு. கைஸ் இது வர 4 ஆர்டர் முடிச்சிருக்கேன் கைஸ். 4 ஆர்டருக்கு வந்து 341 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீ ஆனால் ஸ்விக்கியே மிஞ்சிருவ போட்டிருக்கடா. நீடா உன்னை நம்பி பெரிய ஆர்டர் போடுவேன்னு சொன்னாங்க. பெரிய ஆர்டராக போடுன்னு பார்த்தா நீ இந்த ஜோனுக்குள்ளே சுற்ற விட்டுக்கிட்டு இருக்க. சின்ன சின்ன ஆர்டராக போட்டு 70 ரூபா 80 ரூபான்னு போட்டுக்கிட்டு நீ நம்பி தான் வந்தேன். 400 500 ஆர்டர்லாம். ஒருவேளை ட்ரைனிங்னால சின்ன சின்ன ஆர்டராக கொடுக்குறியோ என்னன்னு தெரியலையே. பெரிய ஆர்டரை கூட போடு, அதெல்லாம் ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஏற்கனவே ஓட்டு பழக்கம்லாம் இருக்குது. ஏற்கனவே ஓட்டுற பிரைம் ஆளுங்களாம் தூக்கிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு சின்ன ஆர்டர் தான் கிடைக்குது. பார்த்தீங்களா ஆர்டரு வெறும் மூடின்னு நினைக்கிறேன். இது ஏதோ கேனோட மூடி. பல்லவன் நகர்னு இருக்குது. போவோம் கைஸ். இதோட நான் பெரிய ட்ரிப்பு போட்டால் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். சின்ன சின்ன ட்ரிப்பாக போடுறான். லேட் போர்ட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். சின்ன சின்ன ஆர்டராக போடுறான். இதே வந்து இங்கே லாஸ்ட்டாக மதுரை வாயில் நிற்கிறேன்னா இங்கேயும் போகிறவருக்குமே சுற்ற விட்டுக்கிட்டு இருக்கான். அதான் சரி ரேபிடோ ஆன் பண்ணேன். ரேபிடோலையும் ஒரு 73 ரூபா ஆர்டர் ஒன்று போட்டிருந்தான். இங்கேனா சாலிகிராமம் வந்து ட்ராப்பு. சரி அதான் எடுத்தேன். ஒரே தான் நம்ம போயிடலாம்ல வடபழனிக்கிட்ட. அதனால் அதை அக்செப்ட் பண்ணி எடுக்க போய்கிட்டு இருக்கேன்.
பிக்கப் வந்து 1.2 கிலோமீட்ரு. நம்ம ஏரியான்னு வந்தோடனே டக்குன்னு எடுக்க தோணிடுச்சு. டக்குன்னு எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம ரேப்பிடோ ஓட்டி பார்த்தது இல்லை, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செக் பண்ணோம், அதையும் எடுத்தேன். கைஸ் இப்போ வந்து டைமு 2 மணி ஆகுது கரெக்டாக. ரேப்பிடோவில் ஓட்டி பார்த்தேன். ரேப்பிடோவில் ஒரே ஒரு ஆர்டர் தான், 76 ரூபா எடுத்திருக்கேன். போர்ட்டரில் வந்து 405 ரூபா எடுத்திருக்கேன் 3 ஹவருக்கு. எத்தனை ஆர்டர்? 5 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ கைஸ் மணி வந்து இப்போ ஒரு 3 மணி ஆயிடுச்சு, மதியம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்னோடய தாட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இதில் வந்து போர்ட்டரில் வந்து பெரிய பெரிய ஆர்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் ஆனால் ஓகே, நான் இப்போ தான் ஃபஸ்ட் நாள், எனக்கு இப்போ தான் கொடுப்பான், ஓகே ஏற்றுக்கிறேன். பட் நம்ம எதிர்பார்த்து வந்தது இல்லாத மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோடய பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஒரு 3 நாள் ஃபுல்லாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேன். வீக்கெண்ட் வந்து ஸ்விக்கி ஓட்டிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தேன். பட்டு இப்போ இவ்வளோ எத்தனை மணிக்கு ஆன் பண்ணேன்? 11 மணி வச்சுக்கிறோம். 11 to 3 4 மணி நேரத்துக்கு கரெக்டான அமௌண்ட் தான். 405 ரூபா வந்து கமிஷன் போக போர்ட்டரில். ரேப்பிடோவில் வந்து 76 ரூபா ஓட்டியிருந்தேன் ஒரே ஒரு ஆர்டர். அந்த மதுரை வாயிலேருந்து திருப்பி இங்கே வடபழனி வந்ததுக்கு. இப்போ நான் திருப்பி வந்து நான் ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு மைண்ட் வந்து வரமாட்டேங்குது. ஃபுல்லாக ஓட்டினாலும் எப்படியும் 900 ரூபா 1000 ரூபா தான் வரும், ஓகேவா? அதில் வந்து எனக்கு சாப்பாடு செலவு இருக்குது, பெட்ரோல் செலவு இருக்குது, ரூம் செலவு இருக்குது. ஸோ என்னோடய பிளான் வந்து இந்த வீக்கெண்ட் மட்டும் ஸ்விக்கி ஓட்டலான்னு பிளானில் இருந்தேன் காலையில் ஆரம்பிக்கும் போது. பட்டு இப்போ அது வந்து செட் ஆகுமா என்னன்னு தெரில. அதனால் பிளானை மாற்றிட்டேன், சடனாக மாற்றிட்டேன். எப்படின்னா இனிமேல் காலையில் ஓட்டுறதுக்கு ஓகே கரெக்டாக இருக்குது. காலையில் இந்த ஒரு 4 ஹவர் ஓட்டுறதுக்கு ஒரு 500 ரூபா எடுக்கிறோமா, ஓகே கரெக்டாக இருக்குது. ஸ்விக்கி ஓட்டியிருந்தேன்னா ஒரு 300 ரூபா 350 ரூபா வந்திருக்கும். ஓகே இனிமேல் வந்து ஸ்விக்கியை வந்து பார்ட் டைமில் போட்டு நைட்டு 6 to 11 அந்த டைம் வந்து ஸ்விக்கியை ஓட்டிட்டு காலையில் மட்டும் ரேப்பிடோவும் ஓட்டலான்னு பார்க்குறேன். காலையில் ஓட்டுறதுக்கு இந்த 3 ஹவர் ஓட்டுறதுக்கு ஓகே தான், 500 ரூபான்றது கரெக்டான ஏர்னிங்ஸ் தான். இதில் ஒரு 500 ரூபா நைட்டு போய் ஸ்விக்கி ஓட்டினோன்னா அதுலேருந்து ஒரு 800 ரூபா 1300 ரூபா, ஓகேவா? அதில் வந்து ஒரு 300 ரூபா செலவு போச்சுன்னா ஒரு 1000 ரூபா ஒரு நாளைக்கு நிற்கும். 3 ஹவர் நம்ம இப்போ ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் ஆச்சு, சாப்பிட்ட தெளிவாக போய் ரூமில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. அதான் பார்க்குறேன். தொடர்ந்து ஓட்டணும்னு வைங்களேன், வண்டியும் கண்டா நம்மளும் கண்டோம். அந்தளவுக்குலாம் நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் ஸ்விக்கி ஓட்டும் போதெல்லாம் செம்ம டைட்டாக ஓட்டணும் கைஸ், சரியான டைட். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காலையில் 5 மணி வர 6:30 வரலாம் நான் வந்து ஓட்டியிருக்கேன் ஸ்விக்கி. காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து தேவையில்லாது, இவ்வளோ நேரம் ஓட்டுறதுலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. அதான் இப்போயே வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன், 3 மணிக்கு கிளம்புற மாதிரி போயிட்டு இனிமேல் சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணிக்கு மேலே ஸ்விக்கி ஓட்டினேன்னா அதில் ஒரு அமௌண்ட் ஏற்றலாம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஓட்டலான்னு இருக்கேன் இனி. அதனால் என்னோடய மைண்ட் செட்டுக்கு நான் நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றுமா இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் எதுவும் வந்து அவசரப்பட்டு பிளான் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் 11 to 3 மட்டும் இனி வந்து இந்த போர்ட்டரும் ரேப்பிடும் ஓட்டலாம், ஒரு 500 ரூபா எடுக்கலாம். நைட்டு ஸ்விக்கி ஓட்டினோன்னா அதில் கொஞ்சம் ஒரு 800 ரூபா 900 ரூபா எடுக்கலாம். அதனால் இனி அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஓட்டும். இன்றைக்கி எப்படி போச்சுன்னா, காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் எடுத்து கேகே நகர் போனோமா, அப்படியே கேகே நகரில் கிண்டிலேருந்து போரூர்லேருந்து மதுரை வாயில் அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு 2 மொத்தம் ஓட்டம் 5 ஆர்டர் தான். அந்த 2 ஆர்டர் வந்து உள்ளே இங்கே போரூர்லேயே சுற்ற விட்டுருந்தானுங்க, சின்ன சின்ன ஆர்டராக போட்டு. எனக்கு அதோட வந்து மைண்டு ஏற்றுக்கல. நம்ம மைண்டு போனதே பெரிய பெரிய ஆர்டர்னு நினச்சி தான் போனோம். பட் அதில் வந்து சின்ன ஆர்டராக போட்டோன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, கிடச்ச வர லாபம் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. 500 ரூபா எடுத்துருக்கா, 3 ஹவருக்கு 500 ரூபான்றது ஓகே, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டான அமௌண்ட்டு. கரெக்டாக ஒரு 11 12 2 12 1 2 3 4 ஹவருக்கு 500 ரூபான்றது ஒரு கரெக்டான அமௌண்ட் தான், அதெல்லாம் நான் குறை சொல்லலை. பட் இதே ஃபுல் டைமாக ஓட்டுறது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது. அதனால் இதில் பாதி அதில் பாதி அப்படி ஓட்டும் அப்படின்னு வந்து பிளானை மாற்றிட்டேன் கைஸ். 11 to 3 ஓட்டினா கரெக்டாக இருக்குது. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஃபுட் ஆர்டர் எதுவும் போடுவான்னு பார்த்தா ரிட்டன் இருக்குது, அது எதுவுமே காணோம். சரி 3 மணி ஆயிடுச்சு, பசிக்க வேறு செய்யுதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் ரூமுக்கு. கைஸ் ரூமுக்கு வந்துட்டேன். சரி எவ்வளோ ஓட்டேன்னு பார்ப்போமா. ஜஸ்ட் ஒரு 3 ஹவர் தான் கைஸ் ஓட்டினேன். 10:30 ஆரம்பிச்சு 11 12 1 2 3 மணிக்கு ரூமுக்கே வந்துட்டேன். அதுக்கு மேலே எனக்கு அதுலேயும் வந்து 0% கமிஷனு. இந்த 76 ரூபாய்க்கு கமிஷனே எடுக்கலை, ஃபுல்லாக வந்துருச்சு, ஓகேவா? போர்ட்டரில் 405 ரூபா தெரியுதா. 5 ஆர்டரு 3 ஹவர் 7 மினிட்ஸ் ஃபுல்லாக வந்து போரூர்லேயே சுற்றிக்கிருந்தேன் இன்றைக்கி. 405 +76 481 ரூபா இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 4 ஹவரில். ஆனால் இது வந்து ஒரு கரெக்டான அமௌண்ட் தான், அதை நான் குறைலாம் சொல்லலை, கரெக்டான அமௌண்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இதோட நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.